பக்கோடா சாப்பிட்டு சாப்பிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து விழாக்கு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்ல மழை மேகமாக இருக்குது பாருங்கள். மேகம் எப்படி இருக்குங்க சமைக்க வேணுமா? இது வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து ஊருக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து அதுக்கு சமைச்சு ஒரு 10 சாப்பிட்டு அதை சென்னைக்கு போயிடும். அவங்க ஃப்ரெண்ட்லாம் சென்னையில் இருக்காங்களா, சரிவாங்க. அப்புறம் மண்ணு கொட்டியிருக்காங்களா, மண்ணு கொட்டினா ரோடு ஃபுல்லாக மூடிடுச்சு. ரோடு மூடனா கோழிலாம் கிளச்சி ரோட்டெல்லாம் பாருங்களேன், குப்பை காடு மாதிரியே. தண்ணி வண்டி வந்துருச்சுங்க, தண்ணி வண்டி வந்துருச்சு. தண்ணி பிடிக்க போகணும். இப்போ நாங்கள் தண்ணி பிடிக்க போய்கிட்டு இருக்கோங்க. தண்ணி பிடிக்கிறது தண்ணி குடத்தை மட்டும் காமிச்சேன். இது எடுக்கும். தண்ணி வந்துருச்சா? நீ வெள்ளிக்கிழமையா, மதரசா இல்லையா? வீட்டில் தான் இருக்காங்க பசங்கள்லாம். நீ வரமே அப்படியே போட்டுக்கூடாது. வீட்டில் இருக்காங்களா? எப்பயுமே மதரசாவுக்கு போயிட்டு வாங்க. வாங்க சொன்னோன்னா மதரசாவுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால வீட்டில் இருக்காங்க. அதனால் டீ போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ டீ போட ஆரம்பிச்சிடலாம். அந்த டீ போடுறதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து வெங்காய பச்சி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம டீ போட ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க இது. நான் ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெசிபி தான் போட்டிருக்காங்க. என் வீடியோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ரெசிபிலாம் இருக்கும். நான் ரெசிபி வந்து டீட்டெயிலாக போடல, வேண்டாம் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வெங்காயம்லாம் உரிச்சு எடுத்துட்டேன். நாங்கள் லஞ்ச் வந்து லேட்டாக சாப்பிட்டோமோ, அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால் இப்போ வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுட்டேன். நான் ஒரு பவுல் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. ஒரு பவுல் எடுத்து போட்டுடலாம். நான் இது கூட 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேங்க. பூண்டை வந்து லைட்டாக தட்டிக்கலாம். லைட்டாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான், தட்டி நம்ம பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். லைட்டான கொட்டிங்க தான், ரொம்ப இருக்கக்கூடாது. லைட்டாக தான். நீங்கள் கலர் பவுடர் வேணால் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் கலர் பவுடர் சேர்க்கல. வந்து நம்ம கடலை மாவு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டீ போட ஆரம்பிச்சிடலாம். டீ போட்டுக்கும்போது நம்ம இது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒயிட்டாக தான் நான் கடலை மாவு என்ன கலர் வைக்குமோ அந்த கலர் தான் என்னுடைய பச்சை இருக்கு. நீங்கள் வேணால் ஃபுட் கலர் கூட இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். போட்டு எடுத்தாச்சு. இதையும் போட்டு ஒரு பேஸ்ட் போட்டு எடுத்தாச்சு. நான் போட்டிருக்கேன். இது போட்ட அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா முறுமுறு கிறிஸ்பியாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது.
அவ்வளோதான் டீ ரெடி ஆயிடுச்சு. ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அங்கே பச்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க. ஆளும் நல்லா இருக்கு. செஞ்சிடலாமா? அது செமையா இருக்கு. சாப்பிடு. மாசாலா செமையாங்கயா. என்ன ஊற்றி சூடு பண்ணிட்டோம். இன்னும் இல்லை. பாய் பாய். நம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கா? இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பச்சி டீங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் நைட் மாதிரி இன்னைக்கு ஃப்ரைடேயா, மதியம் வந்து ரொம்ப சிம்பிளாக லஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம். நேற்று வச்ச மீன் குழம்புனால முட்டை பொரிச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கட்டினால ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அப்படியே டிவி பார்த்துட்டே நம்ம சாப்பிடலான்னு சொல்லி இப்போ என் பசங்க உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கொண்டாயா பரோட்டா, கலக்கி, முட்டை பரோட்டா, அங்கே பிரியாணி. வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு மாதிரி லஞ்சு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சப்போ நைட்டுக்கு நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து பரோட்டாவது ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டு இன்னைக்கு பிக் பாஸ் போட போகிறாங்க. சாப்பிட்டு பிக் பாஸ் கபடி தான். மணி என்ன இருக்கும்? அதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்க ஃபோனை தூக்கிட்டு ஓரமாக உட்காந்துட்டாங்க. நாங்களும் பிக் பாஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் இப்போ போட்டாலே சரிங்க லேட்டாகும் தூங்குறதுக்கு. எப்பயுமே நாங்கள் 9 மணிக்கெலாம் 10 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். என்னைக்கு பிக் பாஸ்னு வச்சோம் அது எப்படி 12 மணி ஆயிடுது. ஏன்னா அதெல்லாம் ஜாலியாக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். Thanks for watching.